குருங்கிற கிரகம் இப்பொழுது எங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் மறைய போகிறார். குரு பார்க்கும் பொழுதே எங்களுக்கு பெருசா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே பிரதர், இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒர்க் அவுட் ஆகுமா? இந்த அனைத்து கேள்விகளுக்கும் இங்கே பலன் இருக்கிறது. அப்போ ஒரு வெளிநாட்டு தொடர்புக்கு நம்ம போனோம்னா நமக்கு அங்கே ஒரு பிரச்சனையோ ஒரு சிக்கலோ இல்லை ஒரு வெறுப்போ ஒரு கஷ்டமோ இல்லாமல் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இல்லைன்னாலும் ஒரு மைனஸ் பாயிண்ட் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு அது ப்ளஸ் பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு நமக்கு குரு பார்வை கிடைக்கிறது. அது மேலோட்டமான குரு பார்வை அல்ல. லாபாதிபதி உச்சமடைந்து விசேஷ பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தொழில் அபிவிருத்தி பெறும். நம்மளுடைய தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சேட்டனை குரு பார்க்க போகிறார். அப்போ அந்த 7.5 சனி நமக்கு நிறுத்து போய்விடும். நம்மளுடைய 2ஆம் வீடு தனம், குடும்பம், வாக்கு. பணம் வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவோம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு நடக்கும். ஒரு சாமியார் வாழ்க்கை, ஒரு கணவன் மனைவிக்குள் அந்யோன்ய பாவங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் பேசிக்கொள்ளாமல் அப்படியே ஒரு ஆஃபீஸில் 2 பேர் செயல்படுவது போல் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த நிலைமையெல்லாம் மாறி ஒரு சராசரி நிலைமை அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துவிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஆர்வமாக காத்திருக்கக்கூடியது இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்புக்கு. இந்த பராபவ வருடம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உத்தராயணம் புண்ணிய காலம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம் சூரியன் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாளில் இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது பிறக்கிறது. இதுல என்னன்னா, இந்த வருடம் பிறந்து 2 மாதத்துக்குள் கோச்சாரத்தில் குரு என்ற கிரகம் வந்து உச்சமடைய போகிறது. பஞ்சமகா புருஷ யோகத்தில் இது ஹம்ச யோகம். 12 வருடத்துக்கு ஒரு முறைதான் குரு என்ற கிரகம் கோச்சாரத்தில் உச்சமடையும். இந்த வருடத்தில் வருடாந்திர கிரகங்கள்ல பார்த்தோம்னா சனி பகவான் அதே மீன ராசியில் தான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். கேது என்கிற கிரகம் இப்பொழுது இருக்கக்கூடிய சிம்மராசி மண்டலத்தில் இருந்து வருடத்தின் கடைசியில் குருவுடன் சேரப்போகிறார். இதற்கு கேட யோகம் அப்படிங்கிறது பெயர். இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வருட கடைசியில் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மகர ராகுவிற்கு நிகர ராகு கிடையாது அப்படிங்கிறது ஜோதிட விதி. இப்போ இந்த வருடாந்திர கிரகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கேது பகவான் குருவுடன் சேர்க்கை, ராகு பகவானுக்கு குருவின் பார்வை, சாட்டர்னுக்கும் குருவின் பார்வை. அனைத்து வருட கிரகங்களையும் குரு என்ற கிரகம் தனது கட்டுக்குள் வைக்கிறார். குரு உச்சமடைகிறார். அப்போ இந்த பலன்களை எல்லாரும் ரொம்பவும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இந்த பராபவ வருடத்துக்கு உண்டான பாடலின் விளக்கமே சுபம், அனுகூலம், ஐஸ்வர்யம் அப்படின்னு தான் மூல நூல்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னன்னா, ஜூன் மாதம் குரு பயிற்சி ஆன பிறகு இப்பொழுது கோச்சாரத்தில் ராகு பகவானை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். டிசம்பர் மாதம் வரைக்கும் ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இதனை பற்றிய விளக்கம் இந்த பதிவின் முடிவில் சொல்கிறேன். முதலில் உங்களுடைய ராசிக்கு இந்த பராபவ வருடம் என்ன சொல்ல போகிறது என்பதை விவரமாக காண்போம். கும்பராசிக்கு இந்த பலன்களை சொல்றதற்கு தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் ஒரே கேள்விதான். குருங்கிற கிரகம் இப்பொழுது எங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் மறைய போகிறார். குரு பார்க்கும் பொழுதே எங்களுக்கு பெருசா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே பிரதர், இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒர்க் அவுட் ஆகுமா? இந்த அனைத்து கேள்விகளுக்கும் இங்கே பலன் இருக்கிறது. இப்போ குரு வந்து இது நாள் வரை நம்மளுடைய
ராசியை பார்த்து கொண்டிருந்தார். இனி ராசியாதிபதி சாட்டனை பார்க்க போகிறார். நமக்கு இன்னும் அந்த 7.5 சனியில கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 1.5 வருடம் வரை மிச்சம் இருக்கிறது. அதில் 1 வருடம் நீர்த்து போய்விடும். குருங்கிறவர் நமக்கு பகை கிரகம். அவர் 6ஆம் வீட்டில் போகிறார். 6ஆம் இடம்ங்கிறது கெட்ட வீடு. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகம் அப்படிங்கிற அமைப்பில் அவர் 6ஆம் வீட்டில் மறைகிறார். இப்போ குரு மறைவது அப்படிங்கிறது நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா குறிப்பாக குரு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம்தான் பிரமாதமாக கொடுக்கப்படுகிறது. இந்த பராபவ வருடத்தில் என்னென்னா இது நாள் வரை ராசியில் அமர்ந்த ராகு படிப்படியாக இப்போ கீழே இறங்கி விட்டார். இப்போ அடுத்த அவிட்டத்துக்கு வந்துடுவார். இப்போ ஆல்ரெடி பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரம் ஓரளவுக்கு இந்த சதயத்தில் 3-4 பாதங்கள்லாம் ஃப்ரீயாகி விட்டார்கள். இன்னும் அந்த அவிட்டம் மட்டும் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது. டிசம்பர் மாதத்துக்குள் ராகு வெளியே போய் விடுவார். 12ஆம் இடத்துல ராகு போய் மாட்டினாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். குரு நமக்கு 6ஆம் வீட்டில் போய் மறைந்தாலும் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை தன்னுடன் இழுத்து கொள்ள போகிறார். அப்போ 6ஆம் இடம் நமக்கு அசுப கிரகம் உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் எப்படின்னா நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்களில் வெளிநாட்டு தொடர்பில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அனுகூலம், பயணத்தால் அனுகூலம், புது கான்செப்ட், குறிப்பாக இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, ரப்பர் இண்டஸ்ட்ரி, பிரிண்டிங், ஸ்டேஷனரி தொழிலில் இருப்பவங்க, ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸாக இருப்பவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ராஜயோகம் அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் 12ஆம் இடத்தில் ராகு வந்தாலும் குருவின் பார்வையில். அப்போ ஒரு வெளிநாட்டு தொடர்புக்கு நம்ம போனோம்னா நமக்கு அங்கே ஒரு பிரச்சனையோ ஒரு சிக்கலோ இல்லை ஒரு வெறுப்போ ஒரு கஷ்டமோ இல்லாமல் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இல்லைன்னாலும் ஒரு மைனஸ் பாயிண்ட் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு அது ப்ளஸ் பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு நமக்கு குரு பார்வை கிடைக்கிறது. அது மேலோட்டமான குரு பார்வை அல்ல. லாபாதிபதி உச்சமடைந்து விசேஷ பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தொழில் அபிவிருத்தி பெறும். இப்போ 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி குரு 6ஆம் வீட்டுக்கு போகிறது அப்படின்னா தன் தனம் எதிரிக்கு. எதிரின்னா யார்? இந்த இடத்துல நமக்கு யார் கடன் கொடுத்தாரோ அவர் தான் நமக்கு எதிரி. அப்போ நம்மளுடைய பணம் அவர்களிடம் போகிறது அப்படின்னாவே நம்முடைய கடன் தீருகிறது. கடன் தீருவதே நமக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் நாம் எடுத்துக்க முடியும். நம்மளுடைய தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சேட்டனை குரு பார்க்க போகிறார். அப்போ அந்த 7.5 சனி நமக்கு நீர்த்து போய்விடும். நம்மளுடைய 2ஆம் வீடு தனம், குடும்பம், வாக்கு. அப்போ பணம் வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவோம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு நடக்கும். இதில் ஒரே ஒரு விஷயம் நாம் என்ன யோசிக்கணும்னா, ராசியில் ராகு இருப்பதனால் குரு பெயர்ச்சி ஆன பிறகு ராசியில் இருக்கக்கூடிய ராகு நம்மை தூண்டி விடுவார். எதுக்கு தூண்டுவார்னா இந்த ஸ்பெகுலேட்டிவ் இன்கம்க்கு. நாம் எந்த விஷயத்துக்கு ஏங்குகிறோமோ அந்த விஷயத்துக்கு நம்மை தூண்டி விடுவார். அப்போ ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் இல்லாமல், ஒரு சீனியர் ஒப்பீனியன் இல்லாமல் நாம் ரிஸ்க் எடுக்காமல் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை திருமணத்துக்கு பிறகு சாமியார் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, தவறான விஷயங்களில் நம்மை தூண்டாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இது எல்லாமே ஜூன் டு டிசம்பர் இந்த ஒரு ஃபேஸை மட்டும் நாம் ஜாக்கிரதையாக கடந்து விட்டால் இதுவே நமக்கு போதுமானது. மாதாந்திர கிரகங்கள் எல்லாமே நமக்கு ஃபேவரபிளாக வருகிறது. எப்படின்னா, இந்த தமிழ் மாதம் பிறந்த உடனேயே செவ்வாய் 3ஆம் இடத்தில் வெற்றி ஸ்தான அதிபதி, வெற்றி ஸ்தானத்தில் ஆட்சி பலம். மேலும் சித்திரை மாதம் துவக்கத்திலேயே நமக்கு பகை கிரகமாக இருந்தாலும் 3ஆம் இடத்தில் சூரியன் உச்சம். பிறகு இந்த கூட்டணிக்கு 4ஆம் இடத்தில் நிஷ்பலம், சுக்கிரன் ஆட்சி, புதன் ஆட்சி, புதன் சுக்கிரன் சேர்க்கை, இதெல்லாம் வரிசையாக நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ராசியிலிருந்து ராகு வெளியே போவதும், 7ஆம் இடத்தில் இருக்க கேது 6ஆம் இடத்துக்கு வருவதும் நமக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ராசி அதிபதி சாட்டனுக்கு குரு பார்வை கிடைப்பதும் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்.
கும்பராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம்னா, இது நாள் வரை கணவனை குறிக்காட்டக்கூடிய களத்திரஸ்தானத்தில் கேது இருந்ததனால் திருமணம் புதிதாக ஆன நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை திருமணம் ஆகி கொஞ்சம் நாட்கள் திருமணம் ஆகி கொஞ்சம் வருடங்கள் ஆன நபர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சாமியார் வாழ்க்கை, ஒரு கணவன் மனைவிக்குள் அந்யோன்ய பாவங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் பேசிக்கொள்ளாமல் அப்படியே ஒரு ஆஃபீஸில் 2 பேர் செயல்படுவது போல் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த நிலைமையெல்லாம் மாறி ஒரு சராசரி நிலைமை அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துவிடும். கும்பராசியில் வயதில் மூத்த நபர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செட்டில்மெண்ட் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அந்த செட்டில்மெண்ட்டை எல்லாம் இவர்கள் செய்வார்கள். இவர்களுக்கு வர வேண்டிய அந்த வருமானம், சம்பத்துக்கள் எல்லாம் இவர்களை தேடி வரும். இவர்களுடைய தனஸ்தானத்துக்கு குரு பார்வை அப்படிங்கிறது இருக்கிறது. ராசியாதிபதிக்கு குரு பார்வையும் ஜீவனத்துக்கு குரு பார்வையும் இருக்கிறது. மாணவர்கள் குறிப்பா தேவையான விஷயங்களை மட்டும் படித்தால் போரும். தேவை இல்லாத விஷயங்கள் மேல் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வதற்கு தேவையில்லை. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து கொண்டால் இதுவே போதுமானது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்போ இந்த பதிவின் தொடக்கத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, குரு பகவான் ஜூன் மாதம் கடகமனைக்கு வந்தாலும் ராகு பகவான் அதே கும்பராசியில் தான் டிசம்பர் மாதம் வரை இருக்கிறார். டிசம்பர் மாதத்தின் கடைசியில் தான் அவர் மகரத்துக்கு வரப்போகிறார். அப்போ ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ராகுங்கிறவருக்கு குருவின், அதாவது ஒரு சுபகிரகத்தின் பார்வை இழந்து விடுகிறார். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, தனிச்சையாக செயல்படுவார். யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் வரமாட்டார். தலைவிரித்து ஆடுவார். அவர் தூக்கி கொடுத்தாலும் ஒரேடியா தூக்கி கொடுப்பார், இல்லை தாக்கணும்னாலும் ஒரேடியா தாக்குவார். இப்போ உங்களுக்கு ராகு பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் சேர்க்காமல் ஒரு தனிப்பதிவாக வெகு சீக்கிரத்தில் நாங்கள் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே we request you to remain subscribed. மேலும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.